மாமியாரா, மருமகளா, நாத்தனாரா இப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்பொழுதுமே ஈகோ கிளாஷஸ் இருக்கா? அதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் எடுக்கக்கூடிய ஒரு ரியல் டைம் 3D மாடல் ஒரு மெடிட்டரேனியன் பேஸ்ட் ஹவுஸை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக விளக்க போகிறேன். நம்ம ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, வாஸ்துங்கிறது நம்ம இடத்திற்கு மட்டும் இல்லாமல், நம்ம கலாச்சாரத்திற்கு மட்டும் இல்லாமல், எப்படி வெவ்வேறு சில நாடுகளில் உள்ள வீட்டினுடைய கட்டிட அமைப்புகளும் இதற்குள் அடங்கும். எப்படி நாம் அதை பார்க்கணும், அந்த கண்ணோட்டம்ங்கிறது எப்படி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் எடுக்கக்கூடிய ஒரு ரியல் டைம் 3D மாடல் வச்சே நம்ம இந்த வீடியோவில் விளக்க போகிறோம். சரிங்களா? பெண்களுக்கென்று வாஸ்துவில் 2 பிரதானமான மூலைகளை சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு நம்ம இந்த 3D மாடலை ரொம்ப விளக்கமாக அனலைஸ் பண்ணுவோம். நாம் எப்பொழுதும் கூறுவது போல் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் ஒரு வீட்டை ஒரு 9 மண்டலங்களாக பிரித்து கொண்டாலே போதுமானது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரியாக ஒரு 4 பாகங்களாக இந்த வீட்டை இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். இது முழுதும் இந்த வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய பகுதியாக வடகிழக்கு பகுதி, நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் பகுதியாக இந்த தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய இந்த முழுமையான பகுதி தென்கிழக்கு பகுதியாகவும், மேற்கும் தெற்கும் இணையக்கூடிய வெஸ்ட் அண்ட் சவுத் இணையக்கூடிய இந்த முழுமையான பகுதி தென்மேற்கு பகுதியாகவும், அதே போன்று இந்த வடக்கும் மேற்கும் இணையக்கூடிய இந்த பகுதி நார்த் அண்ட் வெஸ்ட் கன்ஜங்ஷன் ஆகக்கூடிய இந்த பகுதி நார்த் வெஸ்ட் ஜோனாக வடமேற்கு பகுதியாகவும் 4 பாகங்களாக மட்டும் இந்த வீடியோவின் புரிதலுக்காக நம்ம பிரித்து கொண்டு, இதில் பிரதானமாக இந்த தென்கிழக்கு மூலையும் இந்த வடமேற்கு மூலையும் பெண்களை ஆளக்கூடிய மூலையாக நாம் இந்த வாஸ்துவில் பார்க்குறோம். இதற்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸுங்கிறது இருக்குது. அதை நம்ம வகுப்பில் ரொம்ப விளக்கமாக அதை பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்திருந்தாலே நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்கிடெக்சரல் ரீதியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வீடியோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்பொழுது குறிப்பாக பெண்களுக்குள்ளே அதிகமாக வீட்டில் ஒரு சண்டை வரும் அப்படின்னாலே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் சொல்லி ஏன் அவங்க கேட்கல, இவ சொல்லி நான் கேட்கணுமா, இது மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சில ஈகோ இஷ்யூஸ் தான். அந்த ஈகோங்கிறது எப்பொழுது அவர்களுக்கு வரும்னா, மனதில் நம்மை விட அவர்கள் சிறந்தவர்களா, நாம் அவர்களை விட தாழ்ந்து விட்டோமா, ஏன் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தத்துவம் உள்ளே வருதுன்னா தான் இது மாதிரியான ஈகோ இஷ்யூஸுங்கிறது வரும். நாம் இப்போது கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு பெண்கள் மையமாக வைத்து அதற்கு என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குங்கிறத மாதிரி பார்த்துட்டு வரோம். அதில் குறிப்பாக பெண்களை ஆளுமை செய்யக்கூடிய இந்த 2 பாகங்களாக நம்ம இப்போ தான் பார்த்தோம். தென்கிழக்கு பகுதி, வடமேற்கு பகுதி. இதில் முக்கியமாக வடமேற்கு பகுதிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, சந்திரனினுடைய ஆளுமையை கொண்ட ஒரு பகுதியாகவும், அதாவது மூன் அப்படிங்கிற பிளானட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஜோனாகவும், இந்த பகுதிங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக சந்திரனை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், நான் அடிக்கடி சொல்வது போல் மனோகாரகன், நாம் மனதில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு நேரடியாக சந்திரனுக்கும் தொடர்பு உள்ளது. ஒவ்வொரு 2.5 நாட்களுக்கும் பாருங்கள், சந்திரன் ஒவ்வொரு ராசி மண்டலம் மாறும்பொழுது நம்மளுடைய தாட்ஸுங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒருத்தருக்கு மனதில் எப்பொழுது குறிப்பாக பெண்களுக்கு அந்த தாட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்கிழக்கு மூலையை ஒப்பிட்டு இந்த வடமேற்கு மூலை உயரமாக உள்ளதா, தாழ்வாக உள்ளதா அப்படிங்கிற அந்த அமைப்பில் வடமேற்கில் ஏற்படக்கூடிய பாரங்களும் பள்ளங்களும் தாழ்வு மனப்பான்மையும் தன்னை உயர்ந்ததாக ஒரு எண்ணம், நான் மட்டும்தான் உயர்ந்து இருக்கோம், மற்றவங்களாம் நம்மளை விட தாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தேவையில்லாத தன்னை சற்று ஒரு பூதாகரமாக அவர்களே நினைத்து கொண்டு நாம் தான் இங்கே
எல்லாத்துக்கும் ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கோம், மற்றவங்களாம் நமக்கு கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை இந்த வாயு மூலையில் ஏற்படக்கூடிய பள்ளங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துவிடும். இதை நான் வந்து நிறைய கரெக்ஷன்ஸில் நான் அது வந்து ரொம்ப அதாவது ஒரு 1 வீக்லலாம் வந்து சேஞ்சஸ் இருந்தாலும் நான் வந்து பார்த்துருக்கேன். அங்கே நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம் மண்ணை வந்து உள்ளே கொட்டியிருப்பாங்க காம்பவுண்டுக்கும் மெயின் வாலுக்கும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட தாழ்வாங்கிறது வந்து இருக்கும். வாஸ்துவில் தென்கிழக்கை ஒட்டி வடமேற்கு மூலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நீங்கள் பேசி கேட்டிருக்க மாட்டீங்க, சரிங்களா? ஏன்னா அது வந்து நிறைய பேர் அதை வந்து டீப்பாக ஆராய்ந்தார்களா, இல்லை வந்து ஏன் அதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நேரடியாக அவர்கள் மனதில் எழக்கூடிய எண்ணங்களுக்கும் அவர்கள் இயல்பாக செயல்படக்கூடிய அந்த ஒரு நார்மலான விஷயங்களுக்கும் இந்த தென்கிழக்கு மூலைக்கும் வடமேற்கு மூலைக்கும் அதில் ஏற்படக்கூடிய சம அளவுகளுக்கும் பள்ளங்களுக்கும் தென்கிழக்கு மூலையை ஒப்பிட்டு வடமேற்கு மூலை எப்படி இருக்குது, வடமேற்கு மூலையை ஒப்பிட்டு தென்கிழக்கு பாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த அமைப்புங்கிறது ரொம்ப அதீத ஆற்றலை பெண்கள் வந்து டைரக்டாக பாதிக்கக்கூடிய 2 அமைப்பாக வந்து வாஸ்துவில் செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அப்படி தான் செயல்படுது. இங்கே நாம் போடக்கூடிய படிக்கட்டுகள், இங்கே வந்து ஏற்படக்கூடிய பள்ளங்கள், இங்கே நம்ம பிட்ச் போடுறது, இது மாதிரி எல்லாமே டைரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஆளுமைங்கிறத வந்து செலுத்தும். இதில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ணோட்டமாக இந்த 3D மாடலில் எப்படி அதை கொடுத்துருக்காங்க, எப்படி இருந்தால் அங்கே வந்து ஈகோ இஷ்யூஸுங்கிறது வந்து அதிகம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த மெடிட்டரேனியன் ஹவுஸை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இது நம்ம வாஸ்து வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு நேரடியான ஒரு 3D மாடல். இது போன்ற வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கானா இருக்குது கண்டிப்பாக. மோஸ்ட்லி கேரளா பேஸ்டு ஜோனில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை நார்த் இந்தியன் பேஸ்டு ஜோன்ஸ்லேயும் நீங்கள் வந்து இது மாதிரியான வீடுகளை வந்து மாடர்ன் ஹவுசஸும் உங்களால் வந்து பார்க்க முடியும், சரிங்களா? இதை வந்து ஒரு டாப் வியூவில் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு விளக்கிடுறேன், அப்போ தான் வந்து இது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஓகே, இது வந்து இதில் ஃபஸ்ட்டு டைரெக்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டுடுறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ 4 பாகமாக நம்ம பிரித்தோம் இல்லையா. இது வந்து வட கிழக்கு சாரி இது வந்து வடகிழக்கு, இது தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட், இது வந்து தென்மேற்கு சவுத் வெஸ்ட், இது வந்து வடமேற்கு. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து இந்த வீட்டை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஏனென்றால் இது வந்து ஒரு கிழக்கு பார்த்த மனை. இங்கே வந்து எப்படி அந்த மொத்தமாக அந்த தாழ்வாரங்கள் அந்த ஸ்லாண்டிங் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது இந்த டைரெக்ஷனை நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நான் மேற்கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபைன். இப்போ நான் அந்த 3D மாடலை லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன உங்களால் ஈஸியாக கவனிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்கிழக்கை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நான் சொன்னது போல் இந்த அமைப்பு தென்கிழக்கு, இது வந்து வடமேற்காக இருக்குதுங்களா. மொத்தமாக தென்கிழக்கை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வடமேற்கு என்பது எவ்வளவு ஹைட்டாக, அங்கே பாரம் என்பது எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இதை பார்த்து விட்டாலே எப்படி வந்து வாஸ்துவை நம்ம வந்து வெறும் தரைதளங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி அதை வந்து நம்ம அந்த ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்சருக்கும் அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் இது மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது மாதிரி நிறைய வீடுகளை நாம் பார்க்கும் பொழுது அணுகும் பொழுது மட்டும்தான் அந்த வாஸ்துவிற்கான அந்த கண்ணோட்டம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நாம் அந்த ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு வாஸ்து கண்ணாடியை மாட்டிட்டு நம்ம அந்த ஒரு வீட்டை நம்ம பார்க்கணும், நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிற அந்த விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு ஆர்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஈஸியாக இந்த வாஸ்துங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும், சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண
பல ரொம்ப ஹவர்ஸ்லாம் எடுத்து டிசைன் பண்ண ஒரு சில வீடுகள்லாம் வந்து நம்ம காமிக்கிறோம். நம்ம வாஸ்து வகுப்பில் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி ஜாப்பனீஸ் வீடு, மாடர்ன் ஸ்பேஷியோ பேஸ்ட் ஆர்கிடெக்சர் நிறைய நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்படாத, இந்த உலகத்தில் வந்து நான் இதை மிகைப்படுத்திலாம் சொல்லலை, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வகுப்பாக யாரும் காட்டாத ஒரு சில அபூர்வமான ஒரு சில 3D மாடல்ஸை வச்சு நான் அதை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நேரில் போனால் கூட இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது அது மட்டும் இல்லாமல் 2D வரைபடங்கள், ஜஸ்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸை வச்சு இதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பேஷியல் சயின்ஸ், புரியுதுங்களா? ஒரு 4 மூலைகள் எப்படி இருக்கும், ஒரு கட்டிடம்ங்கிறது நம்ம 3D இதில் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தத்துவம்ங்கிறது உங்களால் ஈஸியாக உள்வாங்க முடியும். அது மாதிரி யாரும் கொடுக்காத அந்த ஒரு காரணத்தினால தான் வாஸ்துங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? இன்னொரு டைமும் நான் அந்த டாப் வியூ உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். பாருங்கள். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் மேலே இருந்தும் பாருங்கள், எந்த பகுதியில் பாரம்ங்கிறது அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக இந்த தென்கிழக்கு பகுதியில் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டிட அமைப்பை விட இந்த வடமேற்கு பகுதியில் அந்த கட்டிட அமைப்புங்கிறது எப்படி ஒரு பாரம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து வேறு சில பார்வைகளையும் நம்ம இந்த வீட்டை பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இந்த நம்ம என்ன கான்செப்ட் சொல்கிறோமோ அதை மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதில் நிறைய தவறுகள்ங்கிறது வந்து இருக்குது. ஃபைன். வீட்டினுடைய வெளி கட்டிடமைப்பு, மொத்த வீட்டினுடைய அந்த ஃபுல் ஆர்கிடெக்சரை வந்து வச்சு இப்போ நம்ம பார்த்தோம். இதை நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னா, எப்பொழுதும் இந்த சம அளவுகளை வைத்து மட்டும் பார்க்காமல், அதாவது காம்பவுண்ட்குள்ளே இப்போ நம்ம மண்ணை வந்து அங்கே ரொப்பியிருக்கோம், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் வந்து நார்த் வெஸ்ட்டில் ஹைட்டாக இருக்குது, இது மாதிரிலாம் வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியும். ஆனால் ஒரு மூலையில் ஏற்படக்கூடிய உயர்வான அமைப்புகள் அதிகமாக நம்ம கட்டிடத்தை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் கட்டும்பொழுது அதனுடைய பாரங்கள் எப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு நேரடியாக அது வந்து அந்த ஆளுமையை செலுத்துது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக எனக்கு இருக்குது. இந்த நார்த் வெஸ்ட் ஜோன் வடமேற்கு பகுதி சந்திரனுடைய ஆளுமை இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு விளக்கிட்டேன். அது மனோகாரகன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இங்கே பாரத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு போடும் பொழுது நீங்கள் உங்களை பற்றி ஒரு எப்பொழுதுமே அதிகமாக நம்ம ஒரு பூதாகரமாக உங்களை பற்றி நான் மட்டும்தான் இதை வந்து என்னால் செய்ய முடியும், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்னை மீறி யாரும் இதை செய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு ஃபால்ஸ் ஈகோக்குள்ளே அவங்க வந்து மாட்டிப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாரங்கள் வேறு சில அமைப்புகளையும் கொடுக்கும். ஆனால் குறிப்பாக நாம் மற்றவர்களை விட சிறந்தவர்கள், நம்மை விட மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம இங்கே எப்போ நமக்கு வருது அப்படின்னா, இந்த வடமேற்கில் ஏற்படக்கூடிய அதீத பாரம், அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கில் ஏற்படக்கூடிய பள்ளமான அமைப்புகள், அங்கே வடமேற்கை கம்பேர் பண்ணும் பொழுது தென்கிழக்கில் ஏற்படக்கூடிய மிதமான பாரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் தென்கிழக்கை ஒட்டி வடமேற்குங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் டைரெக்டாக சொல்லாமல் இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத. தென்கிழக்கை ஒட்டி வடமேற்கு அதிக உயரமாக இருக்க வேண்டுமா, அதிக பாரமாக இருக்க வேண்டுமா, எப்படி இருக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எல்லாரும் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணினால் மட்டும்தான் நான் இது வந்து டைரெக்டாக சொல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு விளக்கப்படுத்தணும் மறைமுகமாக சொன்ன அந்த தத்துவம் உங்களுக்கு புரியுதா, அந்த வாஸ்துவினுடைய பார்வை உங்களுக்குள் செயல்படுதா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வாஸ்து என்பது நம்மளுடைய எண்ணங்கள், நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே அழுத்தம் திருத்தமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்.
இந்த வீட்ல இருந்து முக்கியமா நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இது போன்ற வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எப்பொழுதும் தனக்குள் ஒரு வாக்குவாதங்கங்கிறத வந்து எப்பொழுதுமே வாக்குவாதம் பண்ணுவதையே வந்து தொழிலா தான் வச்சிருப்பாங்க. இந்த வடமேற்கும், தென்கிழக்கும் சரியான அமைப்பில் இல்லாத பட்சத்தில், குறிப்பாக வடகிழக்கை தென்கிழக்கை ஒட்டி வடமேற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த அமைப்பை பார்த்து விட்டோமேயானால், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ இஷ்யூஸை ரொம்ப விரைவில் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். இதை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாரமான அமைப்புகளை நாம் எடுத்து அங்கே எக்ஸ்ட்ராவாக கொட்டியிருக்க மண்ணை நம்ம எடுத்து தென்கிழக்கை ஒட்டி வடமேற்க நம்ம அதிக அழகாக லெவல் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அது வரைக்கும் மாமியார் ஒரு பக்கம், மருமகள் ஒரு பக்கம் இருந்த ஒரு காலம்லாம் போய் எனக்கு அத்தை தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அத்தை தான் எனக்கு செகண்ட் மதருங்கிற மாதிரியெல்லாம் உணர்ந்து வித்தின் ஃபியூ வீக்ஸில் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தைங்கிறது சீராக ஏற்பட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் போகிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து நம்ம வைத்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது மட்டும் அல்லாமல் இப்போது இங்கே இந்த மாதிரி வீடுகளில் குறிப்பாக ஆண்கள்ங்கிறவங்களும் பாதிப்பாங்க. ஆனால் கிழக்கு மூடாமல் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து தப்பித்து விடுவார்கள். கிழக்கும் மூடி இருந்ததுன்னா அங்கே இவங்க 2 பிரச்சனைக்கும் நடுவில் ஆண்கள் மாட்டிக்கொண்டு அவர்களுடைய முழு நேர பொழப்பும் இவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறதாவே இருக்கும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவாக நான் இன்னொரு கண்டென்ட்டாக நான் வந்து உங்களுக்கு தரேன். அது போன்ற வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் ரொம்ப சிம்பிளாக அந்த வீடியோவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்குள் அதிகமாக வாக்குவாதங்களில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்குள் எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதற்கு என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்று நிறைய வீடியோஸ், நிறைய விளக்கப்படங்களுடன் நம்ம வந்து பார்க்க இருக்கோம். மொத்த வாஸ்து வகுப்பில் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு மினிமம் 20 to 25 3D மாடல்ஸ் வந்து ஃபுல்லாக வைத்து நிறைய தவறுகள், ஒரு போர்ட்டிகோ எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸ்டென்ஷனாக நம்ம எப்போ இதை ட்ரீட் பண்ணணும், இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்க இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்போது இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குரூப்பில் வந்து நீங்கள் இணையலாம். கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் நடக்க இந்த வகுப்பு இந்த நிறைய பேக் அண்ட் ஒர்க் போயிட்டுருக்கனால, இன்னும் அதனோட ஒர்க் போயிட்டுருக்கனால ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வகுப்புகள் 100% எப்படினாலும் நம்ம தொடங்கிடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலன்.